லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கு லாஜிக்கே கிடையாது. ஏண்டான்னு காரணம் தேடினா அது வேஸ்ட். சம்மந்தமே இல்லாமல் இப்படித்தான் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ இந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டுற மாதிரி. ஒருவேளை அது அவங்களா இருக்குமோ? நீங்களா? என்ன பேரஞ்சாப்பில் பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். சரி, வாடகை என்னாச்சு? வழக்கமாக ஒன்றாந்தேதினா கரெக்டாக வாடகை கொடுத்துருவீங்க, இன்னும் வரலை. அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சாரி சார், எங்கள் பாஸுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவர் ஆஃபீஸ் வராதனால சேலரி யாருக்கும் கொடுக்க முடியலை. எப்படியும் 2 நாளில் வந்துடுவார் சார். கண்டிப்பாக நான் உங்கள் வாடகையே கொடுத்துட்றேன். சரி சார், பார்த்து கொடுத்துருங்க. சரி சார், வரட்டுமா? தேங்க்யூ. அபி, அபி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது பாருங்க, என்ன சமாதானப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். அதனால என் வருத்தம் குறைஞ்சு எனக்கு சந்தோஷம் வந்துட போறதில்ல. நான் எனக்குள்ளேயே வருத்தப்பட்டு என்ன நானே தேத்திக்கிறேன். அதுக்கு உங்க ஹெல்ப் தேவையில்லை. என்ன பேசுற அபி? நான் உன்னோட புருஷன். நீ இப்படி வருத்தப்படுறதும் அழறதும் என்ன பாதிக்காதா என்ன? இல்ல அழக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இது பாருங்க, அதெல்லாம் இயல்பா நடக்கணும். எனக்கு என்னமோ நீங்க பேசி என்ன சமாதானப்படுத்துறதும் அதை நான் ஏத்துக்கிறதும் ரொம்ப நாடகத்தனமா இருக்கு. இது பாரு, நீயா உன் மனசு ஏதோ தீர்மானம் பண்ணி இப்படி பேசக்கூடாது. இது பாருங்க, இப்ப எது பேசினாலும் அது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சாதான் இருக்கும். ஏதாவது பேச பேச பேச்சு வளரும். எதுக்கு அதெல்லாம்? அபி ப்ளீஸ் ப்ளீஸ், இப்ப நாம எதுவும் பேச வேண்டாம். என் மனசுல 1000 வருத்தம் இருக்கு. கோபதாபங்களோட பேசினா எந்த பேச்சையும் நல்லபடியா பேசிக்க முடியாது. தயவு செஞ்சு நான் அமைதியா விட்டுருங்க. நம்ம நார்மலான சூழ்நிலையில இத பத்தி பேசிக்கலாம். ப்ளீஸ். அபி, போற இடத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நீ தாங்கிதாம ஆகணும். நான் கொஞ்சம் மனசு தளர விட்டு இருந்தா கூட உங்களை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி இருக்க முடியுமா? எந்த துன்பமும் நிரந்தரமா இருக்காதுமா. இந்த அம்மா சொல்றத நீ எந்த நிலைமையிலையும் மறக்க கூடாது. அம்மா,
ஆர்த்தி ஆர்த்தி எழுந்துருமா. ஆர்த்தி அவளை எழுப்பணும் அவ்வளவுதானே. எதுக்கு போராடுற? குட் மார்னிங். இப்போ காஃபி குடு. நான் கிளம்புறேம்மா. சீக்கிரம் கிளம்பிட்டே. ஆமாம்மா, இன்னைக்கு கேன்வசிங் இருக்கு. அது சீக்கிரமா முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் போயிடுவேன். டிஃபனாவும் சாப்பிட்டு நான் போடி. போற வழியில பாத்துக்கிறேம்மா. மாமாட்ட சொல்லிடு. சரி. வரேன், தூங்கு மூஞ்சி. வரேம்மா. வரேம்மா. போயிட்டு வாக்கா. இந்தா என்னம்மா பிளாக் காஃபி தர, பால் காஃபி இல்லையா? பால் வரலம்மா. பால் வரலனா என்னம்மா? தோ நிக்கிறானே, அவனை போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் பால் நம்ம காஃபி சாப்பிட மாட்டியா? அம்மா டெய்லி பால் காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு பிளாக் காஃபி குடிச்சா கஷாயம் மாதிரி இருக்குமா. சரி சரி, ரொம்ப பேசாமே குடுக்கறது குடி. கஷ்டப்பட்டு வேணா இந்த ஒரு தடவை குடிக்கிறேன். நாளையில இருந்து பிளாக் காஃபி கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். என்னடி பெரிய இவ மாதிரி பேசுற? வர வர உனக்கு வாய் ஜாஸ்தியா போயிடுச்சு. நாளைக்கும் இதே கொடுத்தாலும் வாங்கி குடிக்கணும், புரியுதா? என்ன சொல்ற நீ? அப்ப இனிமே நம்ம வீட்ல டெய்லி பிளாக் காஃபி தானா? பால் காஃபியே கிடையாதா? ஆமாண்டி ஆமா, இனிமே டெய்லி இதுதான். இஷ்டம் இருந்தா குடி. ஏன் எதுக்கு திடீர்னு இப்படி சொல்ற? இத பாரு ஆர்த்தி, நம்ம வீடு இருக்கிற நிலைமைக்கு எல்லா வகையிலயும் செலவு குறைக்கணும். இப்பல இருந்தே பால் இல்லாம காஃபி குடிக்க பழகிக்கிறது நல்லது. அக்கா நிலைமையை தெளிவாக சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். என்னடா சொல்ற? நல்ல மாட்டுக்கு ஒரு சோடு. பிள்ளைகளுக்கு பால் காப்பி கூட வச்சு கொடுக்க முடியாத நிலைமையில் நீ இருக்கிறப்ப நான் எதுக்குக்கா இங்கே சும கடனா? நான் வேணா என் வழியை பார்த்து போறக்கா. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. நீ ஒண்ணும் எங்களுக்கு சுமை இல்ல. இந்த புள்ளைங்க சில விஷயத்துக்கு பழகணும் தான் சொல்றேன், அவ்வளவுதான். அத புரியாம நீ ஏதாவது அர்த்தம் எடுத்துக்கிட்டு பேசாதே. 1000 தான் இருந்தாலும் நான் வேத்தால தானக்கா. வேத்தால வச்சு சோறு பண்ணது உனக்கு தலையெழுத்தா என்ன? ஏன் பைத்தியக்காரா, ஏன்டா மறுபடியும் மறுபடியும் அப்படியே பேசுற? நீ வேத்தாளன்னு யார் சொன்னது? நீ இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான்டா. நீ அதை வாயால சொல்லுமா? நீ என்ன வேத்தால மாதிரி நினைச்சனால தானே உன் கஷ்டத்தை எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அக்கா ஊர்லேருந்து வரும்போது வெறுங்கையோட வந்திருக்கேன். என்கிட்டயும் 4 காசு இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னேன்னா போதும், நான் பால் வாங்கி போட மாட்டேன்னா என்ன? அது இல்லடா. நீ எதுவும் பேசாத, நான் போய் கடையில் போய் பால் வாங்கிட்டு வர்றேன். டேய், பிள்ளைங்க சிக்கனமா இருக்க பழகிக்கணும் தாண்டா இப்படி சொன்னேன். நீ ஏன் வேற மாதிரி பேசிட்டு இருக்க? ஏக்கா உன் மனசில் என்னை பற்றி என்ன நினச்சிக்கன்னு தெரியலக்கா. ஆனால் நான் உன்னை கூட பிறந்த புறப்பாத்தாக்கா நினைக்கிறேன். நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு மனசு ஓவே இல்லைக்கா. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கா. இப்போ சரி, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஆர்த்தி, என்ன மாமா? பால் காய் மட்டும் கேட்க தெரியுதுல்ல? காலையில் நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடணும்னு தெரியாதா உனக்கு? 1க்கு 2 வாசலேருந்து என்ன பிரயோஜனம்? எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் கோலம் போடு. என்ன பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? இதை பாரு, குளிச்சுட்டு கோலம் போடலன்னு வச்சுக்கவே பால் காப்பி கிடையாது, கட்டணட்ட சொல்லிவிட்டேன். ஆமாம், பொட்ட பிள்ளை இந்நேரம் வரைக்கும் தூங்குறது. ஐயோ, மாமா காஃபி. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் நீ கொடுத்த காஃபிக்கு இல்ல. வழக்கமா இந்த வீட்டுல எனக்கு காஃபி கிடைக்கிற நேரமே வேற. என் பொண்டாட்டி எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு ஞாபகம் இருந்தா எனக்கு கொடுப்பா. அதுலயும் ஒரு ஆத்திரம் இருக்கும். இப்படி சிரிச்ச முகத்தோட எனக்கு காஃபி கொடுத்தது எங்க அம்மா. அதுக்கப்புறம் நீ. அதுக்கு தான் இந்த சிரிச்ச முகத்துக்கு தான் ஒரு தேங்க்ஸ். எனக்கு அப்பா இருந்தா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நீங்க இருக்கீங்க. இனிமே என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு கூச்சமா இருக்கும். ஓ அப்படியா? சாரி. சாரி எதுக்கு? தேங்க்ஸ் சொன்னதுக்கு. தேங்க்ஸ் தான் சொல்லக்கூடாதுன்னு அதனால சொல்லுங்க. தான் சாரி சொன்னேன். அப்பா. ஐயோ. அபி, என்ன? இப்ப நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டியே, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கூப்பிட்டுமா. சரிப்பா. தேங்க்ஸ்.
நித்யா, குட் மார்னிங். எழுந்துரு, முகம் அலம்பிட்டு காஃபி சாப்பிடு. அண்ணி நான் அப்புறமா எழுந்துக்கிறேன். இது பாருமா, 8 மணி ஆச்சு, சீக்கிரம் எழுந்துருமா. என்ன அண்ணி, நான் எனக்கு தோன்ற டைம்ல எழுந்துக்கிறேன். சும்மா சும்மா இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது பாருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். வயசு பொண்ணுங்க நேரத்துல எழுந்திருச்சு பழகணும், இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கஷ்டம்தான். என்ன கஷ்டம் கஷ்டம் எங்களுக்கும் எல்லாம் தெரியும். எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எத்தனை மணிக்கு படுக்கணும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா கூட இப்படி எல்லாம் எடுப்பது இல்ல. உங்களுக்கு என்ன 2 கொம்பை முளைச்சிருக்கு? வித்யா, நீ உன் அண்ணி கிட்ட பேசுற, ஞாபகம் வச்சுக்க. அம்மா, ஏய் என்னாச்சு? அம்மா பாருங்கம்மா, எனக்கு பிடிச்ச டைம் வரைக்கும் நான் தூங்க கூடாதா? அப்படி தூங்குனா வீடு விளங்காதா? முக்கியமா எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி காலகாத்தால போய் சொல்ற? யார் போய் சொல்றது? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? இவ அக்கா தங்கச்சிக்கு இப்படி தூங்கிட்டு இருந்தா எழுப்புவாளா? தேளுக்கு கொடுக்கிற விஷம்னா இவளுக்கு உடம்பு பூரா விஷம். இல்ல என்ன நொல்லாத்த, பேச வேண்டியதானே பேசிட்டு. இது பாருமா, வாய அளவா வச்சுக்கோ, இல்லனா எங்க அம்மா வாயை இப்படி பிடிச்சி இழுத்து வச்சு தச்சிருவாங்க. என்னங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து பேசிட்டு எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? இருடா, நானே போட்டு கொண்டு வரேன். எவ பொண்டாட்டியா வந்தாலும் நான் தான் செய்யணும். இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். ஏய் தள்ளிடி, நானும் படுத்துக்கிறேன். இந்த வீடு எப்படி விளங்காம போகுதுன்னு பாக்குறேன். வா வா படுத்து போ வா. ஐயோ, நாராயணா 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 நாராயணா. அத்தை, தப்பா நினைக்காதீங்க. ஆர்த்தி ஆனந்தி இவ்வளவு நேரம் தூங்கினா நான் என்ன சொல்வேனோ அதைத்தான் வித்யா கிட்டயும் சொன்னேன். வித்யா ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டா. அவையெல்லாம் சரியா தான் பேசினா. ஆமா, சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வர? நான் அவளை சரியா வளர்க்கலன்னு சொல்றியா? அப்படி இல்ல அத்தை. அப்புறம் எப்படி? நானே அவளை எழுப்பாதப்போ உனக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த அக்கறை? அப்போ என்ன முட்டாளு பொறுப்பு இல்லாதவங்கறியா? அலமேலு, நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளாவது நம்ம மகளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அதை நீ ஏன் செய்ய விட மாட்டேங்கிற? ஏங்க, இவ யாருங்க என் பொண்ண நல்ல வழிக்கு கொண்டு வர? என் குழந்தை என்ன தெருவிலே தெரியறா? கட்டின பொண்டாட்டி ஒருத்தி முட்டாள் பொறுப்பு இல்லாதவன் சொல்றா. அதை கேட்டு நீங்க அவளுக்கு உட்காந்து வாங்குறீங்க? அம்மா, பாஸ்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ காஃபி எடுத்துட்டு போ. சரி. இதெல்லாம் சகஜம் தான். ஏயா, என்னையா சகஜம்? அவ உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு போறா. முட்டாள் பொறுப்பு இல்லாதவன் எல்லாம் நீதாயா? என்னதானே சொன்னா? ஆமா, என் மருமக தானே சொன்னா. ஓகே, என்ன வாய மூடு. இது ஓகே. ஹாய், குட் மார்னிங். ஐயோ, நீங்களா? ஏன் இப்படி பயப்படுற? நான் என்ன திருடனா? உங்க மொழியை பார்த்தா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஒரு விதத்துல நான் திருடன் தான் ஆர்த்தி. உன் உள்ளத்தை திருடினேன், திருடன் இல்லையா? காவிய புதன்ல ஏதாவது பழைய படம் பாத்தீங்களா? இப்படி டயலாக் அடிக்கிறீங்க. பழசா இருந்தா என்ன ஆர்த்தி? லவ் கூட பழைய விஷயம் தான். அதுக்காக யாராவது இப்ப லவ் பண்ணாம இருக்காங்களா? இல்ல அப்படிதான் இருக்க முடியுமா? காதலை நிறுத்திட்டா இந்த பூமி பாலைவனம் ஆயிடும் ஆர்த்தி. அட பாவி, உங்களுக்கு என்னாச்சு? நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆர்த்தி. நார்மலா பேசுறத விட இப்படி டைலாக் அடிச்சா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. சைக்கிள இனிமே ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு என்ன வருமோ அதை பேசுங்க. இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசினீங்க, வேற எவனையாவது லவ் பண்ணிட்டு போயிடுவேன். தயவு செய்து அப்படி பண்ணிடாத ஆர்த்தி. உன்னை நான் பயங்கரமா சிரமப்பட்டு பிடிச்சிருக்கேன். என்னது பிடிச்சிருக்கீங்களா? பிடிக்கிறதுக்கு நான் என்ன பூனை குட்டியா? சரி சரி, முதல்ல போய் தொலைங்க. ஏன் பயப்படுற ஆர்த்தி? இல்ல யாராவது வந்துட்டா? யார் வருவாங்க? அது இல்ல, ஒருவேளை ஆனந்தி அக்கா வந்துட்டா? ஐயோ, அவங்களா? பயம் வருதா? ஏற்கனவே வாங்கியிருக்கேன்ல. ஆர்த்தி, ஆர்த்தி, ஒழிச்சுக்கோங்க. உள்ள நல்லா பூட்டிக்கோங்க. இப்ப எதுக்கு கதவு மூண்டவ? நான் தான் பால் பாக்கெட் வாங்க போனல, வருவேன்னு தெரியல. இல்ல மாமா, கோலம் போட்டுட்டு. கோலமா? எவ்வளவு பெரிய வாசல்ல சின்ன கோலமா போட்டிருக்க. ஆர்த்தி, உனக்கு என்ன வயசாச்சு? எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க மாமா?
உனக்கு வயசு குளர்னு தெரியும், எத்தனை வயசு குளம் தெரிய வேண்டாம், அதுக்குத்தான். எனக்கு பயந்துக்கிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்கான் பாரு, அதை எடுபட்ட பையில வெளியே வர சொல்லு. ஏலே வெளியே வாடா. ஆளையும் பாரு அவடையும் பாரு, யார் அவன்? ஏலே வாடாங்கிற, ஏலே வாடா. என்னடா லவ்வா? மாமா வேண்டாம் மாமா, விட்டுருங்க. என்ன விட்டுற சொல்ற? முழிக்கிற முழிய சரியில்லை, கண்ணு ரெண்டி நோண்டிட்டு விட்டுருனாக்கும். வேணாம் மாமா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அம்மா வேற வந்துட போறாங்க, விட்டுருங்க மாமா. அம்மா வரட்டுமே. ஏண்டி நீ மட்டும் கெஞ்சிட்டு இருக்க, இவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். சாரி சார், இனிமேல் நான் வரமாட்டேன் சார், ப்ளீஸ் சார். ஏலே இனிமேல் இந்த பக்கம் தலையை காமிச்சு இந்த வாசப்படிக்கு எங்க ஒரு கருமண சாமிக்கும் நான் காவை கொடுத்துருனாக்கு. போடுற ஐயோ, எங்க வந்து என்ன ஆட்டம் போட்டுருக்காங்க. என்ன பழக்கம் இது? வாத்தால அக்காளுக்கு இழிச்சு வச்சு நினைச்சிட்டு இருக்கியா? மாமா என்ன தைரியம் தான் வீடு தேடி வருவான், நீ இடம் கொடுக்காமையா வருவான்? ஆமா, அவனுக்கு எவ்வளவு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்க சொல்லு. அது வந்து மாமா. ராஜேந்திரா, ஏக்கா இங்கதாக்கா இருக்கேன். இங்க என்னடா பண்ற? அதை ஏக்க கேட்குற? உனக்கு தெரியாம வீட்டுல நிறைய என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. என்னடா சொல்ற? ஏக்கா ஒரு தெருநாய் ஒண்ணு உள்ள வந்து அசிங்கம் பண்ண பார்த்துச்சு, இப்ப அதை தான் அடிச்சு விரட்டி விட்டேன். ஆமாண்டா, இந்த தெருவுல நாய் தொல்லை ஜாஸ்தியா போச்சு. தெரியுது இல்ல, கதவை அடைச்சு வை, கொஞ்சம் கவனமா இரு. ஆர்த்தி, கண்ட தெருநாயும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அசிங்கம் பண்ணுச்சுன்னா நம்ம வீடு தானே நாரிட்டு கிடக்கும், புரியுதா? கரெக்ட் மாமா. ஏக்கா இந்தாக்கா பாலை பொடி. படிச்ச புள்ள கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட, அதே மாதிரி நடந்துக்கோ. காப்பி தண்ணி குடிக்காம என்னமோ மாதிரி இருக்கு. சரி